திணை வெஜிடபிள் கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1 டம்ளர் திணை, 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 4 டைம் கழுவி எடுத்துக்கலாம். பூண்டு 7 பல், ஜீரகம் 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு 2 டீஸ்பூனு, தண்ணி 1 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் 1 கப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு, எடுத்துக்கிட்டோம். நல்லா வெந்து வந்திருக்கு. கஞ்சி பதத்துக்கு வேணும், நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூனு, வெந்தயம் 10, கருவேப்பிலை சிறிது, புதினா இலை 10 வதக்கி கஞ்சியில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு பத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து பால் எடுத்து 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துனா நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.